கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவர். எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் அசை போட்டுக் கொண்டே இருக்கும். அதை என் வாழ்க்கையில் நான் அசை போட்டுக் கொண்டே இருக்க, நான் நிற்கும் பொழுதும், நான் நடக்கும் பொழுதும், நான் பேசும் பொழுதும், நான் படுத்திருக்கும் பொழுதும், என் பிள்ளைகளிடத்தில், என் கணவரிடத்தில், என் நண்பரிடத்தில் நான் பேசும் பொழுது, எனக்கு சொன்ன அந்த நல் வார்த்தையை நான் சொல்ல 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 அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். நாம் என் தேவ சமூகத்தை நோக்கி ஒரு சில காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வருகிறோம். எங்கள் இருதயங்கள் ஒருமனப்படட்டும்பா. நாங்கள் ஜெபிக்கும்படி வருகிறோம். எங்கள் இருதயங்கள் ஒருமனப்படட்டும்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. Yes, Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆமென். நாம் எதற்கு ஜெபிக்க போறோம் என்றால், நம்முடைய வேதாகமத்தில் அநேக கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் நாம் படித்திருக்கிறோம். நம் வீடுகளில், நாம் நிலைக்கால்களில், சுவர்களில் அதை வைத்திருக்கிறோம். ஆனால் அதை கை கொள்ளுகிறதான இருதயங்கள் நமக்கு அநேக நேரத்தில் இருக்கிறது இல்லை. நம்முடைய வீடுகள் முழுக்க வசனம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுனா அது முழுக்க முழுக்க வசனமாக இருக்கும். வீட்டில் வசனம் இருக்கிறது முக்கியம் இல்லை. வசனம் என் இருதயத்தில் இருக்கணும். நான் வசனத்தை வாசிக்கணும். நான் தியானிக்கிறவனாய் இருக்கணும். நான் வசனத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்கணும். தேவ சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே, நான் கேட்கிறவனாய் அல்லப்பா, நான் படிக்கிறவனாய் அல்லப்பா, நான் கை கொள்ளுகிறவனாய் இருக்கணும். நிறைய சத்தியத்தை நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே. நிறைய வேத வசனத்தை நான் கண்களில் பார்த்து வாசிச்சிருக்கிறேன்ப்பா. அதில் எனக்கு பிடித்தமான வசனம் எத்தனையோ வசனம் நான் கோடு போட்டு வைத்திருக்கிறேன். அதில் சில வசனத்தை நான் கடைகளில் போய் வாங்கி என் வீடுகளை நான் மாட்டியிருக்கிறேன். ஆனால் அதை கை கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நமக்கு சொல்லுகிறது. என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்றால், அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சபையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் போதும். ஆண்டவரே சொன்னீர் அல்லவா, ஏன்னா ஆபிரகாமை குறித்து நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துறேன். ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு சொன்னீர் அல்லவா, எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, இதுவரைக்கும் அது நடக்கலையேன்னு அந்த வார்த்தையை கடந்த 25 வருடங்களாக 24 வருடங்களாக அசை போட்டு கொண்டே இருக்கிறார். எனக்கு சொன்னீர் அல்லவா, சொன்னீர் அல்லவா, சொன்னீர் அல்லவா, சொன்னீர் அல்லவா. அதே போல ஈசாக்கும் அப்படிதான். நீங்க தானே ஆண்டு இந்த பஞ்ச காலத்துல இங்க இருக்க சொன்னீங்க, நான் இங்க தானே இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை தொடர்ந்து அவர் தன் வாழ்க்கையை அசை போட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நான் பிரயாசப்படணும். ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? நல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ வாக்கு தத்துவங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ வார்த்தைகள் நான் வாசித்திருக்கிறேன், எத்தனையோ வார்த்தைகள் நான் கேட்டு இருக்கிறேன், எத்தனையோ வார்த்தைகள் நான் கண்களால் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றும் எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் நினைப்போடு நான் விட்டுவிட்டேன். அதை அசை போடுவதற்கு நான் மறந்து விட்டேன். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம், இதை உன்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு நீ விளக்கக்கூட. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு பிரமாணம், நித்திய பிரமாணம், விளக்காத. கர்த்தருடைய வார்த்தையை உன் குடும்பத்தை விட்டு விளக்கிறாத.
இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி இருக்கிறாங்க. எத்தனையோ ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறாங்க. அவங்க ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை விட உலக மனிதனின் ஞானத்தை கேட்பது நலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு வேதத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறதான எத்தனையோ பேருக்கு இருக்கிறாங்கப்பா. எங்க சபையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்களே தவிர, அதை தியானிக்கிறாங்களே தவிர, அதை கை கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு இல்லையே ஆண்டவரே. இன்றைக்கு கை கொள்ளுகிறவர்கள் இல்லாதபடியினால் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையில நன்மை நடக்காமல் இருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிற அனைவருமே அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. வேதத்தை தியானிக்கிற அனைவருமே அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. தங்கள் வீடுகளில் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பேசட்டும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை கர்த்தருடைய வார்த்தையை பேசுறது இல்ல, பல பல வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஜெபிங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீட்டுல கர்த்தருடைய வார்த்தையை பேச உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆராதிக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு வசனத்தை விட்டு புரட்டுகிறதான காலங்கள் வந்திருக்கிறது. வசனத்தை விட்டு புரட்டி எடுக்கிறதான ஒரு சில ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு சத்தியத்திலிருந்து விளக்க வேண்டும் என்று, சத்தியத்திலிருந்து விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நிற்கிறாங்க. ஆண்டவரே, சத்தியத்திற்காக நிற்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நிற்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருக்காக நிற்க, கர்த்தருக்காக நிற்க, கர்த்தருடைய வேத வசனத்துக்காக நிற்க ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீடுல ஏற்றுக்கொண்டு அதை ஸ்தோத்திரம், அதை பத்திரமாய் ஆராதித்த ஓபேத் ஏதோமுடைய வீடை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பெட்டிக்குள் கர்த்தருடைய கற்பனைகள் இருந்துச்சு, கர்த்தருடைய வேதம் இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. அந்த பெட்டியை ஓபேத் ஏதோம் தன்னுடைய வீட்டில் வைத்து அதை ஆராதித்தான். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரனை ஆசீர்வதித்தார். அது ராஜாவின் செவிப்பறை வரைக்கும் போய் கேட்கப்பட்டது என்று சொல்லி, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என் வீட்டில் நான் கர்த்தருடைய வார்த்தையை ஆராதிக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை ஆராதிக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், அதை கேட்கணும், அதை ஆராதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை ஆராதிக்க ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா ஓபேத் ஏதோமோ புறஜாதி, அவனுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, உடன்படிக்கை பெட்டியை பற்றி தெரியாது. ஆனால் அதை குறித்த ஒரு பக்தி இருந்துச்சு. இன்றைக்கு பயம் அல்ல, பக்தி வேணும். தேவ சமூகத்தில் பயம் இல்லை, பக்தி வேணும். வேதத்தை குறித்த பக்தி வேணும். வேதத்தின்படி நடக்கலன்னா ஆண்டவர் அடிச்சிருவார் என்ற பயம் இல்லை. அதன்படி நடப்பதற்கு எனக்கு ஒரு பக்தி உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. எனக்கு ஒரு பக்தி உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஓபேத் ஏதோமை போல ஒரு பக்தி உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தாவீதுக்கு பக்தி இருந்துச்சு, ஆனால் ஸ்தோத்திரம் அவருக்கு ஒரு பயம். கர்த்தருடைய பெட்டியை புதுசாக கொண்டு வரணும், மரியாதையெல்லாம் இருக்கு, ஆனால் பக்தி இல்லையே. தேவனை கேளுங்க, எனக்கு வேதத்தை குறித்த மரியாதை இருக்குப்பா, வேதத்தை குறித்த பயம் இருக்குப்பா, ஆனா பக்தி இல்லையே ஆண்டவரே, எனக்கு பக்தி கொடுங்கப்பா. எனக்கு வேத வசனத்தை குறித்த பக்தி எனக்கு உண்டாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில பக்தி விருத்தியை கர்த்தர் ஏற்படுத்துங்கப்பா. ஓ ரிபாலா ஷகதகரணமன ஷகர பௌதரி படகதரகடகதகரணமன. ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டியை அவன் ஆராதித்தது போல நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆராதிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் வார்த்தையை ஆராதிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையை நாங்கள் நம்பும் பொழுது எங்களுக்கு சுகம் உண்டாகிறது அல்லவா? அப்படிப்பட்ட வார்த்தையை நான் தூக்கி எறியாதபடி, என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் புரட்டாதபடிக்கு அந்த வார்த்தையை நான் தியானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. அதை கேட்ட தாவீதோ கர்த்தருடைய பெட்டியை மரியாதையோடு, பக்தியோடு, பயத்தோடு வந்தான். இப்பொழுது பக்தியோடு வந்து அதை தோளில் சுமந்து கொண்டு அவன் மீண்டும் எருசலேமுக்கு போகிறான். அந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் வீட்டுக்குள் கர்த்தருடைய வேதம் வசனங்கள் உலாவ வேண்டும். கேளுங்க தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கல்லவா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார்னு. எப்படி உலாவி கொண்டிருக்கணும்? வார்த்தையால் உலாவி கொண்டிருக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என் குடும்பத்தில் உலாவுன்னு. கேளுங்க தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கட்டும்பா. உமது வார்த்தைகள் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கட்டும்பா. 24 மணி நேரங்களும் ஆண்டவர், நான் எந்த இடத்துல இருந்தாலும், ஆண்டவர் எந்த ரூம்ல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய காதுகளை, என் செவிப்பறையில சுற்றி கொண்டே இருக்கட்டும்பா. அது செவித்தில் மாற்றப்பட்ட ஒரு வசனம் போர்டு அல்ல. அதை நாங்கள் படித்து தியானித்து நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் வீட்டில் பல வேத வசனங்கள் இருக்கிறது, ஆனா அந்த வேத வசனங்கள் என்னென்ன சொல்லுகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய சாராம்சம் தெரியாம இருக்கிறாங்கப்பா. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை தியானிக்க, வார்த்தையை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா.
இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனே பாக்கியவான். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில நாங்கள் பாக்கியவான்களா இருக்க அப்பா இன்னைக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை விட்டு நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் திரும்பாதபடிக்கு, நான் திசை மாறி போகாதபடி உங்களது வார்த்தையை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சபையாருக்காக ஜெபிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கட்டும்பா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கட்டும்பா. ஆண்டவர், இந்த வார்த்தையை நம்பினார்கள், நம்பினோரை கர்த்தர் விடுவித்து, நம்பினோரை கர்த்தர் விடுவித்து, நம்பினோருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தீர், நம்பினோருக்கு கர்த்தர் ஆண்டவரே சுகம் கொடுத்தீர், நம்பினோருக்கு கர்த்தர் ஆண்டவரே சுத்திரம் உயிர்த்தெழுதலை கொடுத்தீர். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். நான் நம்புகிறது கர்த்தருடைய வசனத்தை, அதனால் நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவர், அது வார்த்தை எங்களோடு பேசட்டும். கேளுங்க, ஒரு பாரத்தோடு கேட்கலாமா? ஏதோ வேதத்தை வாசிக்கணும்னு இல்லை. கிருபதாங்கப்பா, 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 கிருபதாங்கப்பா. ஓ ஜீசஸ், வேத வசனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், புரட்டி போடுகிறவர்களாய் அல்ல, பிதற்றுகிறவர்களாய் அல்ல, எங்களுக்கு ஏற்ற வசனத்தை தேடி வாசிக்கிறவர்களாய் அல்ல, சத்தியத்தை தேடி வாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் வேத வசனத்துல தேட உதவி செய்யுங்கப்பா. உலகத்துல அல்ல, வேதத்துல தேட உதவி செய்யுங்கப்பா. அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியட்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியட்டும். எங்கள் சபையில் இருக்கிற யாவரும் கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியட்டும், வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும். வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர் அல்லவா? வசனத்துக்கு நடுங்கட்டும், வசனத்துக்கு நடுங்கட்டும், வசனத்துக்கு நடுங்கட்டும். எஸ் அவியானோரை முது கரத்தில் ஒப்பு கொடுக்கும், முது கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொட்டு மது வார்த்தையை தந்தருள்வீராக, எங்கள் நாவை தொட்டு மது வார்த்தையை தந்தருள்வீராக, அது வார்த்தையை தந்தருள்வீராக. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 18வது ஜெப நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த தொடர் 21 நாள் ஜெபத்தின் 18வது நாளில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே 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 நாங்கள் உம்மை நேசிக்கும் பொழுது எங்கள் வீடு ஆசீர்வாதமாய் மாறுகிறதப்பா, எங்கள் தேசம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதப்பா. ஓபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்களும் கர்த்தருடைய வேதத்தில் நாங்கள் தியானமாயிருக்க உதவி செய்யும். அப்பொழுது எனக்கு சொன்ன நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிற அந்த காலத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த கீழ்ப்படிதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த விசுவாசத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எஸ், அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் அப்படி இருந்த வண்ணமாக தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது இரண்டையும் மனதில் வைத்து இதற்கு நன்றி சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பேசுகிற தேவ தாசரை கர்த்தர் மறைத்து பேசும்படியாக ஊட்டி போய் ஊழியம் செய்யக்கூடியதான ஸ்தோத்திரம் பாஸ்டம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையிலுமாய் கூட கர்த்தாவே ஆரம்பத்திலிருந்து அப்பா இந்நேரம் வரைக்கும் கர்த்தர் எங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் எங்களோடு கூட அப்பா பேசின வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் அன்றாடம் வேதத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, இப்போ நாங்கள் கேட்ட வண்ணங்கள் தகப்பனே இப்படியே நாங்கள் விட்டு விட்டு போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டம் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக தகப்பனே இருக்கிறது என்பதை
தகப்பனே நாங்கள் சாட்சியாய் சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, வருகிற தேவ செய்திக்காவுடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. வார்த்தைகள் வெளிப்படட்டும் ராஜா. அப்பா, வாக்கு தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் அப்பா எங்களை வழி நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் எங்களிடத்துல நீக்கி அப்பா, தேவதாசன் தகப்பனே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்பா எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அப்பா தகப்பனே உலகபூர்வமான வாழ்க்கைக்கும் எங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் மாற கர்த்தர் கிருபை தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் செவிகள் தகப்பனே திறந்தவைகளாய் காணப்பட அப்பா, அது எங்கள் இருதயங்களிலே தகப்பனே ஏற்றுக்கொண்டு தகப்பனே நாங்கள் மாற கர்த்தர் கிருபை தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். தாசனை அப்பா தகப்பனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுங்க இயேசுவின் ஜெபத்தினால பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். அவன் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நம் மத்தியில் ஸ்தோத்திரம் ஊட்டி பகுதியில் சாந்தூர் என்றதான பகுதியில் இந்திய தேவ சபையில் ஊழியம் செய்யக்கூடியதான பாஸ்டர் சாமுவேலும் அவர்களுடையதான மனைவி மற்ற 2 பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் நம்முடையதான அவர்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல கிருபையை கொடுக்கும்படியாகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. தொடர்ந்து நம் மத்தியில் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுப்பார்கள். நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். எஸ். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு பாடல்லேருந்து ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பொதுவாக நான் எப்போவுமே செய்திக்கு முன்பதாக பாடல் பாட மாட்டேன். ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒரு பாடல் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பாடிட்டு என்ன செய்யலாம்? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். டி மைனர் கார்டு மட்டும் படிக்கணும். அப்படியே எல்லா கண்களை மூடி அப்படியே நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக ஆண்டவரே எங்களை அப்படியே நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜெபம் அந்த வார்த்தை நம்மை தேர்ச்சுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னம்தான் நம்முடைய பசி ஆற்றுகிறது. அவருடைய வசனம்தான் நம்முடைய பசி ஆற்றுகிறது. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உன் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பல. மீண்டுமாகும் வசனம், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. அன்பின் ஆண்டவரே,
இந்த 18வது நாளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய தாகத்தை தீர்க்கட்டும்பா. கர்த்தருடைய வசனம் எங்களுடைய பசி ஆற்ற பண்ண கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசுரங்களை தொடர்ந்து நடத்திட்டு எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 18வது நாளில் என்னுடைய 2வது நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறது மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம், அதில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:20 சொல்லுங்க, வாசிங்க. நான் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்போம் என்று சொல்வோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வாசித்த வேத வசனம் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த வசனம் யோசேப்பை குறித்தும் அவர்களுடைய சகோதரர்களை குறித்தும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த 21 நாளில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி, இங்கே யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறாங்க, இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி. அப்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த 21 நாளில் நடக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக நல்வார்த்தைகள் எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டங்கள் நமக்கு விரோதமாக செயல்படலாம். இல்லை நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் எழும்பலாம், எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், எப்படி கர்த்தர் கொடுக்குற இந்த நல்வார்த்தை எப்படி நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு சின்ன ஒரு எண்ணமோ நமக்குள்ள காணப்படலாம். வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். அந்த 37:3வது வசனத்தில் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு யாக்கோபனுடைய முதிர் வயதில் பிறந்ததினால இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனார் அதிகமாய் நேசிக்கிறவராய் அவர் காணப்பட்டான். 2வது காரியம், இந்த யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பன் பலவர்ணமான அங்கிகளை அவர் செய்து உடித்து வித்தவராய் காணப்படுகிறார். இந்த சகோதரர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, என்னுடைய தகப்பன் என்னை காட்டிலும் என்னை விட அந்த யோசேப்பு அதிகமாக நேசிக்கிறார். என்னுடைய தகப்பன் இவருடைய சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஏன்னா அவனை குழிக்குள்ளே தள்ளிட்டாங்க, ஒரு பொய் சொல்ல போகிறாங்க தன்னுடைய தகப்பன்ட்ட, ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சிருச்சு, அவன் செத்துட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சொல்லுகிறாங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 21 நாள் ஜெபத்திற்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், அநேகர் கேள்வி கேட்கலாம், அநேகர் நிற்கலாம். என்ன அப்படின்னா, இந்த 21 நாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை எப்படி நிறைவேறுதுன்னு தான் பார்ப்போமே, என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே. சில பேர் விரோதமாக எழும்பி நின்று இது எப்படி நடக்கும், நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நமக்கு விரோதமாக நம்முடைய சிந்தைகள் கூட எழும்பும். கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் குறைகிறதுனால, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு குறைகிறதுனால, இந்த 21 நாள் தேவன் கொடுக்குற நல்வார்த்தை அது எப்படி வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கடந்து வரலாம். ஆனால் இந்த யோசேப்புக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. இந்த யோசேப்பு எதை குறிச்சும் அவன் பிரயாசப்படவே இல்லை. சகோதரர்கள் எல்லாமே இவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க, குழியில் தள்ளிட்டாங்க, அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த யோசேப்புக்கு
எதை குறிச்சுமே கவலை இல்லை, சொப்பனத்தை குறிச்சும் கவலை இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை குறிச்சும் கவலை இல்லை. ஏன் தெரியுமா? இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்காக சப்போர்ட் பண்ண என் அப்பா யாக்கோபு இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் அப்பா யாக்கோபு பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? இந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் அப்பா யாக்கோபு இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறாது, தேவன் கொடுக்கிற நல்வார்த்தை நிறைவேறாது, நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க மாட்டீங்க, சபையில் ஒரு மாற்றத்தை பார்க்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்காது என்று சொல்லி அநேகர் நம்மை பார்த்து சொல்லலாம். இரண்டாவது, நம்முடைய சிந்தையே நம்மை போட்டு குழப்பலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் தகப்பன் யாக்கோபு பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். யார் என்ன குழியில் தள்ளினாலோ, யார் எனக்கு விரோதமாக எழுமி நின்றாலோ, யார் எனக்கு சபைக்கு விரோதமாக நின்றாலோ, யார் எனக்கு துரோகம் செய்தாலோ, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பரமபிதா அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது என்று சொன்னாலும் சரி, நன்மைகள் உண்டாகாது சொன்னாலும் சரி, நமக்கு ஒரு நம்பிக்கை யோசேப்பை போல, என் பரமபிதா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிற வார்த்தை அவர் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அது வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவன் இந்த 21 நாள் நமக்கு கொடுக்கிற நல்வார்த்தைகள் அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புகிறது அல்ல, அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புகிறது அல்ல. தேவன் எதற்காக அதை அனுப்பினாரோ அதை முடித்து தீரு மட்டும், தேவன் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற மட்டும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த 18வது நாளில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஏன் கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறாரு, அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அவர் என்ன நடத்துவார், அவர் என்ன பாதுகாத்து கொள்ளுவார். இந்த 21 நாள் நல்வார்த்தையை என் தேவன் நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபு குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மாமனார் லாபான் வீட்டுக்கு போகும்போது அவன் வெறும் கையாக கடந்து போகிறான். ஒரு இடத்துல படுக்கிறதுக்கு கூட தலகணை இல்லாமல் ஒரு கல்லை எடுத்து வச்சு அவன் படுக்கிறான். அங்கே ஒரு சொப்பனம் பார்க்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் நேராக ஒரு ஏணி இருக்கிறது, தேவதூதர்கள் மேலே கீழே ஏறுகிறத அவன் பார்க்கிறவனாக இருக்கிறான். அங்கேயும் ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். அப்போது ஒரு வார்த்தை அவனிடத்தில் வருகிறது, கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு, நீ போய் நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிற வரைக்கும் நான் உன் கரத்தை விட மாட்டேன்னு சொல்லுகிறாரு. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் திரும்பி வருகிற வரைக்கும் கர்த்தர் அவனுடைய கரத்தை விடவும் இல்லை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது வெறுமையாய் திரும்பி வரவும் இல்லை. அந்த இடத்துல சொப்பனத்தை யாக்கோபு பார்த்துட்டு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், என்னிடத்துல எதுவுமே இல்லை, என்னிடத்துல எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நானே என்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்துட்டு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறேன், என்னுடைய ஜீவன் தப்பித்து கொள்ளும்படியாக நான் என்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் திரும்புகிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறாரு. அப்போ யாக்கோபுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கும், என்னிடத்துல எதுவுமே இல்லை, நான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை என்று சொல்லி தன்னை குறித்ததான ஒரு எண்ணங்கள் அவனுக்கு உண்டாகிருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் கொடுத்த சொப்பனங்களை, தேவன் தந்த தரிசனங்களை, தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை யார் நினைத்தாலும் அதை தடை செய்ய முடியாது. அதை தான் யோசேப்புக்கு சொல்லுகிறாங்க, இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் கொடுத்த திட்டத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் சபைக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை, நீங்கள் சபைக்காக வைத்திருக்கிற அந்த உயர்வுகளை, நீங்கள் சபைக்காக வைத்திருக்கிற அந்த விஷனை யார் நினைத்தாலும் ஒரு மனிதனாலும் அதை தடை செய்ய முடியாது. ஒருவேளை நமக்குள்ள சோறு வந்து எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், எப்படி இந்த நல்வார்த்தை நிறைவேறும், அதற்காக எந்த சூழ்நிலையும் இல்லையே என்று சொல்லி நாம் யோசிக்கலாம், சில வேளைகளை சோர்ந்து போகலாம். ஆனால்
ஆனால் ஒன்று நிச்சயம், அழைத்தவர் மனிதன் அல்ல, அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாமல் தேவன் நம்மை நடத்துகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை சோர்வுகள் வந்தாலோ, ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில் பலவீனங்கள் வந்தாலோ, ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றி அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பொதுவாகவே எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மளை உருவாக்கி நம்மளை பக்குவப்படுத்தி அதற்கு பின்பதாக சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறாரு. இன்னும் நம்ம வேதத்திலெல்லாம் வாசிக்கும் போது மோசேவை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். ஏன் தெரியுங்களா? இந்த ஆடுகளை மேய்த்து பழகுனாதான் ஒரு ஆடு அந்த சைடு ஓடும், ஒரு ஆடு இந்த சைடு ஓடும். சில ஆடுகள் சொல்கிறத என்ன செய்யாது, கேட்காது. சில ஆடுகள் முரட்டாட்டம் பிடிச்சதா இருக்கும், ஒரு சில ஆடுகள் மேய்ப்பனியே முட்டி தள்ளுகிறதா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சில ஆடுகள் எல்லாம் இருக்கு, அந்த மேய்ப்பனுக்கே மேய்ப்பனை போல மாறிடும். ஆடுகளை மேய்ப்பன் வழி நடத்துவான் அப்படின்னா மேய்ப்பனை ஆடுகள் வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போது இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும் அப்படின்னா அதற்காக மோசேவை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இந்த ஆடுகளை என்ன செய்ய, மேய்ச்சிக்கோ. அந்த 40 வருஷம் பொறுமையை கற்றுக்கோ. இந்த 40 வருஷம் உன் சுயத்தை இழந்துரு. இந்த 40 வருஷம் என் மேலே நம்பிக்கை உண்டாகும்னு சொல்லிட்டு அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் மோசேவை நடத்துகிறவராக இருக்கிறார். 40 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆடுகளை காட்டிலும் மேலான ஜனங்களை நடத்தும்படியாக மோசேவுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் தருகிறாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மளை பழக்கி விட்டதற்கு பின்பதாக அதற்கு மேலான மேன்மைகளை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பீரியட், இந்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களை பழக்கி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை பழக்கி வைக்கும்போது, ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போது நமக்குள்ள என்ன ஒரு எண்ணம் உண்டாகும் அப்படின்னா சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் தானே என்னை அழைச்சாரு, அவர் தானே வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அவர் தானே என்னை நடத்துவேன்னு சொன்னார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லையே, இந்த வார்த்தை நடக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையேன்னு சொல்லி சில வேளையில் நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் ஒன்று நிச்சயம், இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரைக்கும் அவர் நம்மளை பழக்க வைத்திருக்கிறார். இதற்கு பின்பதாக ஒரு மாற்றத்தை சபை பார்க்க போகிறது. இதற்கு பின்பதாக உங்களுடைய கண்கள் ஒரு அற்புதத்தை என் தேவன் உங்களுக்கு முன்பதாக என் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் என்னுடைய சபையை குறித்து யோசிக்கிற ஒரு காரியம், என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன சபைகளில் பிரச்சனை நடந்தாலும் கர்த்தர் என்னை உருவாக்குறார், கர்த்தர் என்னை பழக்கி வைக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் என்ன தெரியுமா தோணும், ஆண்டவர் தானே அழைச்சாரு, ஆண்டவர் தானே ஊழியத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சோர்வு நமக்குள்ளே உண்டாகிரும். ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தை என்னை பலப்படுத்தும், ஒருவேளை இதை விட பெரிய சபையை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த உபத்திரவத்தை நான் எப்படி கையாளுவேன், இதை விட கர்த்தர் அதிகமான ஆத்துமாக்களை கொடுக்கும்போது அந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இதை விட ஒரு விஸ்தாரமான காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்யும்போது அந்த பக்குவத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை நடத்தி நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த 21 நாள் ஜெபம் இந்த சபையை உருவாக்குகிறதா இருக்கிறது. இந்த 21 நாள் ஜெபமும் கர்த்தருடைய வார்த்தையோ நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலைகளில் உங்களை பலப்படுத்தி அது நடத்துகிறதா இருக்கிறது. எனக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் கர்த்தரை நம்புகிறேன். சீக்கிரத்தில் ஒரு விசாலத்தை கர்த்தர் சபைக்கு தருகிறவராக இருக்கிறார். இதை காட்டிலும் அதிகமான ஆத்துமாக்களை, புதிய ஆத்துமாக்களை, ஊழியத்தின் திறப்பின் வாசலை, ஊழியத்தில் அற்புதங்களை, ஊழியத்தில் மேன்மைகளை என் தேவன் கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது கர்த்தர் உங்களை பழக்கி வைக்கிறார். சில நேரங்களில் சோர்வு வரலாம், சில நேரங்களில் பலவீனங்கள் வரலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் உங்களை திரும்ப திரும்ப பலப்படுத்தி இன்னும் நீ போக வேண்டிய தூரம்
வெகு தூரமாக இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரமாக இருக்கு என்று சொல்லி கர்த்தர் உங்களை நடத்துகிறது மாத்திரமல்ல, உங்களோடு கூட கர்த்தர் வருகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தையை அவர் முடித்து தீருகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டாரே. என் கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை. ஒருவேளை யோசேப்புடைய நிலைமையில் இன்னைக்கு நம்ம இருக்கலாம். என்ன நிலைமை தெரியுமா? அநேகர் நம்மளை குழிக்குள்ளே தள்ளுறதுக்காக பார்த்துட்டு இருக்கலாம். சபை இல்லாமல் பண்ணும்படியாக சிலர் நம்மை பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை யார் வேணாலும் எழும்பி வரலாம், கொஞ்ச நேரத்தில் கூட வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நிச்சயம், யார் என்ன நினைச்சாலும் இந்த சபைக்குரிய திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது. இந்த சபையினுடைய மேன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பன் மேலே வைத்த நம்பிக்கையை காட்டிலும் நீங்களும் நானும் பரமபிதா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அது நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் இழந்துடாதீங்க. எந்த ஒரு உபத்திரவத்தின் பாதையிலையும் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 23வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்களோட பேசி, ஆதியாகமம் 23:8ங்களா? ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். 22:8ங்களா? 22:8. ஆதியாகமம் 22:8 வசனம் சொல்றது வாசிக்க வேண்டாம், போதும். இங்க ஈசாக்கு பலியிடுகிறதற்காக ஆபிரகாம் கடந்து போறாரு. 2 பேருமே கடந்து போறாங்க. நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா கட்டை இருக்கு, விறகு இருக்கு, தகன பலிக்கு தேவையான எல்லாமே இருக்கு, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறாரு, தேவனாய கர்த்தர் அதை என்ன செய்வார், பார்த்து கொள்ளுவார்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறாருன்னா, இப்போ ஈசாக்குக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை, அப்பா சொல்லிட்டாரு, அதனால் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஈசாக்குக்கு தன்னுடைய தகப்பன் மேலே இருந்துச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை, பரமபிதா மேலே ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு தன்னுடைய மாம்ச தகப்பனை நம்புகிறாரு, ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நம்புகிறவராக இருக்கிறார். மலையில் எங்கெங்கே ஆடு இருக்கும், மலையில் எங்கே ஆடு இருக்கும், பலியிட போகிறாங்க. பலியிட போகும்போது ஆபிரகாம் அந்த கத்தியை ஓங்குறாரு, அவனுக்கு ஒன்றும் கெடுதி செய்யாதே என்று சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இவர்களுக்காகவே ஒரு ஆட்டை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் மாம்சத்தின் மேலே தகப்பன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் ஆபிரகாம் பரமபிதா மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் சொன்ன நல்வார்த்தை அதை நிறைவேற்றுகிறதாய் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறது, அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இருபத்தி 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் ஈசாக்க கர்த்தர் எதுக்கு அழைக்கிறாரு சொல்லுங்க? எதுக்கு அழைக்கிறாரு? ஆபிரகாமோட ஈசா கூட கர்த்தர் எதுக்கு அழைக்கிறாரு? பலியிடுறதுக்காக அழைக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு தொழுது கொண்டு திரும்பி வருகிறோம். எந்த நம்பிக்கையில் எங்கள் ஆபிரகாம் அப்படி சொல்லுகிறாரு? பலியிட கர்த்தர் சொல்லிட்டாரு, பலியிடுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, வாயின் வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு தொழுது கொண்டு திரும்ப வருகிறோம். என்ன நம்பிக்கை தெரியுங்களா? அந்த ஈசாக்கு ஆபிரகாம் மேலே வைத்த நம்பிக்கையை காட்டிலும் ஆபிரகாம் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை பெரியது. என் தேவன் அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்,
என் தேவன் அதை விரும்ப மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். அப்போ அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், உங்கள் கணவனாரை நம்புவதை பார்க்கலாம், அல்லேலூயா, உங்கள் மனைவிகளை நீங்கள் நம்புவதை பார்க்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களை நீங்கள் நம்புவதை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தரை நம்பும்போது அவர் சொன்ன நல்வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அது வீண். நீங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் அது வீண். இன்னைக்கு ஆண்டவரை காட்டிலும் கணவனார்னா கடவுளாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை காட்டிலும் சில மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அது பெரிதாய் காணப்படுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தேவன் கொடுக்குற நல்வார்த்தை அது ஒரு நாள் நிறைவேறாது. ஏன் அப்படின்னா, மனிதர்களை பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே நம்ம கடந்து சென்றுவோம். ஆனால் எப்போ மனிதர்கள்லாம் விட்டுட்டு நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ, அவரை எப்போ நம்ம பார்க்கிறோமோ, நிச்சயமாக தேவன் கொடுக்குற நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மதியம் வீட்டில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, சபை இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஒருவேளை தனியாக இருந்தேன் அப்படின்னா தைரியமாக போய் ஒரு புது சபை ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே வாடகைக்கு இடம் பார்க்கணும், ஆத்துமாக்கள் இருக்க மாட்டாங்க, அப்போ தான் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முடியும். வருமானம் வராது, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, வீடு வாடகைக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலோ இல்லை பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலோ நான் தைரியமாக போவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்பா இப்படி அற்ப விசுவாசி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, நம்மளுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை, என்ன ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாலோ என்ன ஒரு செயல்களை செய்தாலோ நான் மனுஷனை நம்பினா அந்த நல்வார்த்தை நிறைவேறாது. எதுவுமே இல்லாமல் இருந்தாலோ எதுவுமே அந்த பாதைகள் திறக்காமல் இருந்தாலோ நான் ஆண்டவரை நம்பும்போது எப்படியாவது அந்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ ஊழியக்காரர், சென்னை பகுதியை சேர்ந்தவர். ஆண்டவர் அவர் ஊழியத்துக்காக அழைக்கிறாரு. நடந்த உண்மையான சம்பவம். கர்த்தர் அவருக்கு ஒரு நல்வார்த்தை கொடுக்குறாரு. வேற ஒரு மாநிலத்திற்கு அவரை போக சொல்கிறாரு. எங்கே அப்படின்னா, சென்னை பகுதியிலேருந்து கேரளா பகுதிக்கு அந்த ஊழியக்காரரை போக சொல்கிறாரு. அந்த ஊழியக்காரருக்கு மலையாளம் தெரியாது. அங்கே இருக்கிற சூழ்நிலைகளும் எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கே கிளம்பி போ, நான் உன்னை உருவாக்கவே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ இவரோட கையில் பணம் இல்லை. ஒரே ஒரு சூட்கேஸோடு அவர் என்ன செய்கிறாருன்னா கேரளா அந்த பகுதிக்கு கடந்து போகிறார். வருடங்கள் ஆகிறது, நாட்கள் ஆகிறது. தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தையை நம்பி அவர் கீழ்ப்படிந்து போனதுனால அந்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினவராக இருக்கிறார். வருஷங்கள் போக போக அந்த ஊழியக்காருடைய கரத்தில் ஒரு பைபிள் காலேஜையே கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். 2 வருஷம் அந்த பைபிள் காலேஜில் தான் நான் கேரளாவில் படித்தேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன நம்பிக்கை வேணும் அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் நான் ஒருத்தரை நம்புகிறேன், அவர் எனக்கு நல்வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நல்வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் மனிதனை அல்ல, கணவனை அல்ல, மனைவியை அல்ல, மற்ற யாரையும் அல்ல, தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை மாத்திரம், தேவனை மாத்திரம் நம்ம நம்பும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேலான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம வாசிக்க வேண்டாம். லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த யாக்கோபு யோசேப்புக்கு நன்மைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அந்த இளையகுமாரனுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிறார். இன்னைக்கும் ஒரு மாம்சத்தில் இருக்கிற தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் அவர்கள் செய்ய மாட்டாங்க, நன்மையை மாத்திரம் கொடுப்பாங்க.
ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிற அந்த பொல்லாதவர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதிகமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்று நம்பிக்கை நமக்கு கடந்து வரட்டும். என் கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் கொடுத்த நல்வாழ்த்தையை நிறைவேற்றி அதிகமான நன்மைகளை என் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த சபைக்கு அதிகமான நன்மைகளை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். வாசிக்க வேண்டாம், எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிறார் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது மனிதர்களை காட்டிலும் மேலாக கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். நிச்சயமாக என் வாழ்க்கையில் என் கர்த்தர் மேலானதை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய தகப்பன் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாம்ச பிரகாரமான தகப்பன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களை காட்டிலும் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நல்வார்த்தைகளை நிறைவேற்றி இந்த சபைக்கு ஆசீர்வாதத்தை மேலாக மேலாக கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை சேவித்தான். போதும் சிஸ்டர். இங்க ரெண்டாவது பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அவனை அதிகமாக நேசிக்கிறாரு, அதை காட்டிலும் தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். ரெண்டாவது காரியம், பல வர்ணமான அங்கியை யோசேப்புக்கு அவருடைய தகப்பன் கொடுக்கிறார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. இங்க யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறாரு? பலவர்ண அங்கி உடுத்துறாரு. ஆனா கர்த்தர் இங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செய்கிறார் அப்படின்னா, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கர்த்தர் உடுத்தி அழகு பார்க்கிறவராயிருக்கிறார். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த யோசேப்புடைய தகப்பனாருக்கு விரோதமா யோசேப்பு ஏதாவது செய்திருந்தான் அப்படின்னா அவன் பலவர்ணமான அங்கேயே கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, நான் விரும்புகிற பிரகாரமாக நீ இல்லை, நான் நினைக்கிற பிரகாரமாக நீ இல்லை, நீ எனக்கு விரோதமாக செஞ்சிட்ட, அதனால் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லி யோசேப்புடைய தகப்பன் அவரை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க, தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை அவங்க மீறிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை கைவிடலை. எனக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சுட்ட, நீ சொல்கிறத நீ கேட்கலை, என் சமூகத்தை விட்டு விலகிட்ட, ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவங்க வேதவசனம் சொல்லுகிறது, அவங்க இலைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க? தைத்து அவங்க உடுத்தி இருக்கிறாங்க. அந்த இலைகள் ஒரு காலகட்டங்களுக்கு மேலாக 2 நாளாக 3 நாளாக தாங்குமான்னு தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற மழைக்கு அது ஒன்றும் இல்லாமல் உறிஞ்சு விழுந்துடும். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அழிஞ்சு போகிற ஆடை உனக்கு வேணாம்ப்பா, நீ எனக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தாலோ, நீ பாவம் செஞ்சிருந்தாலோ, மீண்டும் நான் உன்னை நேசிக்கிறேன், மீண்டும் நான் உன்னை உருவாக்குறேன், மீண்டும் நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நான் உனக்கு ஒரு நல்வார்த்தை கொடுத்துருக்கிறேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலோ அதை நான் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் உன் கரத்தை விடமாட்டேன்னு சொல்லிட்டு யோசேப்புடைய தகப்பனை காட்டிலோ ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை கர்த்தர் உண்டு பண்ணினவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை முறை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம்? நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயல்களில் எத்தனை முறை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறோம்? எண்ணிலடங்காத பாவங்களை அனுதினமும் நம்ம செய்கிறோம். நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாத எத்தனையோ தவறுகளை நம்ம செய்கிறோம். ஆண்டவர் ஏன் தெரியுமா இன்னும் நம்மளை கரத்தை பிடிச்சிருக்கிறாரு? ஆண்டவர் ஏன் தெரியுமா இன்னும் நம்மளை கைவிடாமல் இருக்கிறாரு?
ஒரே ஒரு காரியம்தான். ஏதோ ஒரு நாளில் நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டார். ஏதோ ஒரு நாளில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு நாளில் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இதுவரைக்கும் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பிரியத்தை இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? அவர் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் தேவன் நம்மை நடத்துகிறதற்கு என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய மாம்ச பிரகாரமான தகப்பன் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை உண்டாகணும். ரெண்டாவது, அந்த தகப்பனை காட்டிலும் தேவன் நம்மை மேலாக நேசிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, அந்த யோசேப்புடைய தகப்பனுடைய அந்த வஸ்திரத்தை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் அது மேலானதாக இருக்கிறது. இன்னும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்காக நீதியின் வஸ்திரங்களை, பரிசுத்தம் என்னும் வஸ்திரங்களை, இப்படி அநேக வஸ்திரங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒன்று நிச்சயம், யார் என்ன சொன்னாலும் இப்படிப்பட்ட தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் கொடுத்த நல்வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்புக்கு 2 சொப்பனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 37:7 வசனத்திலையும் ஆதியாகமம் 37:9 வசனத்திலையும் 2 சொப்பனங்களை கர்த்தர் யோசேப்புக்கு தருகிறார். ஒன்று, கதிர் கட்டுகள் இந்த யோசேப்புடைய கதிர் கட்டுகளை வணங்குகிறது. ரெண்டாவது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இந்த யோசேப்பை வணங்குகிறது. இது தேவன் யோசேப்புக்கு கொடுத்த 2 சொப்பனங்கள். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நேற்றைய தினத்தில் பார்த்தோம், பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு நல்வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இப்போ இந்த யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக நல்வார்த்தைகளை யோசேப்புக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம் என்பதை விட யோசேப்புக்கு கொடுத்த நல்வார்த்தைகள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிரசங்கியில் வாசிக்கிறோம், சொப்பனங்கள் 2 விதமாக வரும். ஒன்று, தொல்லையின் திரைச்சையினால் சொப்பனங்கள் பிறக்கும். ரெண்டாவது, தேவன் நமக்கு கொடுக்கிற சொப்பனம். இந்த சொப்பனம்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நல்வார்த்தை, தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் எனக்கு ஏதாவது ஒன்று தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு இரவில் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசுங்கப்பா, இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு படுக்கும்போது கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். சொப்பனத்தின் மூலமாக நல்வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போது இந்த யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தார் என்பதை காட்டிலும் யோசேப்புக்கு நல்வார்த்தையை கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். இப்போ யோசேப்புக்கு என்ன நல்வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு? ஒரு நாள் கடந்து வரும், இந்த அரிக்கட்டுகள் வணங்குகிறது போல உன்னை சிலர் வணங்குவார்கள், இந்த சூரியனும் நட்சத்திரமும் உன்னை வணங்குகிறது போல ஒரு நாள் கடந்து வரும், அன்னைக்கு அவர்கள் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி யோசேப்புக்கு நல்வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் யோசேப்பிட்ட பேசும்போது யோசேப்புக்கு 17 வயசு. அதில் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். வாசிக்கலாம். 37:2 வரலாறு. போதும் சிஸ்டர். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பு 17 வயசு. இப்போ யோசேப்புக்கு கர்த்தர் இந்த நல்வார்த்தையை கொடுக்கும்போது எத்தனை வயசுங்க? 17 வயசு. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு என்ன தெரியும்? இந்த நாட்களில் ஃபோன் கையில் இருக்குது, இன்டர்நெட்டு கையில் இருக்குது, ஏகப்பட்ட காரியங்கள் கையில் இருக்குது. இப்போ 17 வயசில் பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு எந்த ஒரு டெக்னாலஜி இல்லை, ஃபோன் கையில் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கேயாவது போகணுன்னா மேப்பு பார்த்து போட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த 17 வயசில் 2 நல்வார்த்தையை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அதனுடைய அர்த்தம் அவருக்கு தெரியுமா என்னன்னு சொல்லியே தெரியலை. இவர் தகப்பன்கிட்ட போய் சொல்கிறாரு, சகோதரன்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓ உன்னை நாங்கள் என்ன செய்யணும்?
வணங்கணுமா? இவன் ஒரு சந்தோஷத்தில் போய் சொல்கிறான், சகோதர அண்ணா தம்பி, அண்ணா அண்ணா நான் வந்து இன்னைக்கு ஒரு சொப்பனம் பார்த்தேன், அப்பா அம்மா இன்னைக்கு நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போய் சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் வந்து உன்னை வணங்கணுமா, நீ போடா அப்படின்றாங்க. தகப்பனும் திட்டுறாரு, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. அப்போ இவனுக்கு என்ன யோசிச்சிருப்பான்? நான் ஒரு சொப்பனத்தை தானே சொன்னேன், என்ன எதுக்குடா திட்டுறீங்க, எனக்கு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாதுடா, தெரியாம தான் நான் அவங்கக்கிட்ட வந்து சொன்னேன், ஆனால் என்னைய நீங்கள் திட்டுறீங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியலை அப்படின்னு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் யோசேப்புக்கு நல்வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாரு. காலங்கள் கடந்து போகிறது, யோசேப்பு வளர ஆரம்பிக்கிறாரு. குழிக்குள்ளே தள்ளுறாங்க, தள்ளும் போது சொல்கிறாங்க, இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன், இந்த நல்வார்த்தை எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போது சிறைச்சாலைக்கு யோசேப்பு கடந்து போகிறாரு. செய்யாத தவறுக்கு யோசேப்பு கடந்து போகிறாரு. ஒருவேளை அவர் யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை தேவன் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறாமல் போயிருமோ, என்னன்னா எந்த தப்புமே பண்ணாமல் சிறைச்சாலைக்கு நான் வந்துட்டேன், எந்த ஒரு தவறு அனுபவிக்காமல் நான் சிறைச்சாலையில் நான் காணப்படுகிறேன், கர்த்தருக்காக நான் நின்னேன், ஆனால் சிறைச்சாலையில் நான் இருக்கிறேனே, ஒருவேளை இந்த சொப்பனை நிறைவேறாமல் போயிருமோ, ஒருவேளை கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறாமல் போயிருமோன்னு சொல்லி ஒருவேளை யோசேப்பு யோசிச்சிருக்கலாம். அங்கே ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், காலங்கள் கடந்து போனாலும் ஒன்று நிச்சயம், தேவன் கொடுக்கிற நல்வார்த்தை அதை நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. 17 வயசில் நல்வார்த்தையை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே அந்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 75 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு நல்வார்த்தை கொடுக்குறாரு. நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலத்தனையாக போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் நல்வார்த்தை கொடுக்குறாரு. ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் எழுப்பி நின்று என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சந்ததியை கொடுத்துருவார், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருவார், இன்னைக்கு தேவன் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறிடும். ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போடு ஆபிரகாம் எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் நடக்குது, தேவன் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறவே இல்லை. திரும்பவும் சோர்ந்து போகிறாரு. திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஒரு காலகட்டங்களில் தூதன் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமே சீக்கிரத்தில் இதே நாளில் அடுத்த வருஷம் உன் சாரா என்ன செய்வா? கர்ப்பவதியாவா, இதே நேரத்தில் உன் குமாரன் உன் கையில் இருப்பான். அப்படிங்கும் போது சாராள் சிரிக்கிறா. ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 100 வயசான எனக்கு குழந்தை எப்படிப்பா பிறக்கும்? இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அந்த பெண்களுக்குரிய அந்த வழிபாடு சாராய்க்கு என்ன செஞ்சிருச்சு? நின்று போச்சு. இப்போ இவங்களுக்குள்ளே இருந்த எல்லா சூழ்நிலைகளும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. எதுவுமே சாத்தியமாக இல்லை. அந்த குழந்தை பெக்கிறதான தகுதி சாராய்க்கு இல்லாமல் போயிடுச்சு. 100 வயசாகிடுச்சு, 90 வயசாகிடுச்சு, 99 வயசாகிடுச்சு, எதுவுமே சாத்தியம் இல்லை. நாட்கள் கடந்து போகுது. 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் கொடுத்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், யோசேப்பிட்ட சொன்ன நல்வார்த்தை நாட்கள் கடந்து போனாலும், ஆபிரகாமிட்ட சொன்ன நல்வார்த்தை கடந்து போனாலும் ஒன்று நிச்சயம், அது நிறைவேறாமல் போகவே இல்லை. வருஷங்கள் கடந்து போனாலும், நாட்கள் கடந்து போனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற பண்ணின ஒரு கர்த்தராக இருக்கிறார். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது தாமதிக்கலாம், ஆனால் பொய் சொல்லாது, அது நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் இன்றைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சபையை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கலாம், சபையை குறித்து அநேக நல்வார்த்தைகள் கர்த்தர் சொல்லி இருக்கலாம், உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதை நம்ம மறந்து போயிருப்போம். என்ன வருஷங்கள் ஆயிடுச்சு, காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஆனால் ஒன்று நிச்சயம், எவ்வளவு காலங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறதற்கு என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம், அதில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் அவனை
வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். இங்கே மனுஷர்களை பார்க்கிறோம். மனுஷர்கள், சகோதரர்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை இடிக்கணும்னு பார்க்குறாங்க. அல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, யோசேப்பு உயரக்கூடாது, அவன் வாழ்க்கையை எப்படியாவது இடிச்சரணும் பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு பக்கத்தில் அவனுடைய வாழ்க்கையை கட்டணும் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்தக்காரவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க சிலர் நாம் உயர்கிறத விரும்ப மாட்டாங்க. சில நேரங்களில் சபை வளருகிறதை சுற்றி இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், மனிதர்கள் நம்மளை இடிக்கணும் பார்த்தாலும், மனிதர்கள் நம்ம தள்ளணும்னு பார்த்தாலும், கர்த்தர் அதை காட்டிலும் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரையும். போதும் சிஸ்டர், இங்கே வசனம் சொல்லுகிறது, மனிதர்கள் யோசேப்புக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவனை இடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு சொல்லி. அப்போ ஒன்று நிச்சயம், மனிதர்கள் நம்மளை இடிக்கணும்னு நினைச்சாலோ, மனிதர்கள் நம்மளை உருக்குலையாம நம்ம கடந்து போகணும்னு நினைச்சாலோ, என் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து அவர் நம்மை நடத்துகிறதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திர சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு சபை இருந்தது. அந்த சபை அப்போதான் ஆரம்பமாகிற ஒரு சபை. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் வர்றாங்க. அதிகமான பாப்புலாரிட்டி இல்லை, அதிகமான ஆத்துமாக்கள் இல்லை. இப்போ இந்த சபைக்கு பக்கத்தில் ஒரு இந்த காற்றாலை இருக்குல்ல, அது என்ன சொல்லுவோம் நம்ம, விண்டு இருக்குல்ல, அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு விண்டை வச்சுட்டாங்க. நடந்த காரியம். இப்போ அந்த விண்டு சுத்த என்ன ஆகுது அப்படின்னா, சர்ச்சு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அந்த விண்டு சுத்த அதில் இருக்க அந்த கிரீஸு மற்ற கழிவுகள் எல்லாம் அந்த சபை மேலே விழுகுது. இந்த சபை பாஸ்டர் கடந்து போனார். போயிட்டு எங்க இப்படி விழுகுது, அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இப்படி தேவையில்லாத காரியெல்லாம் நடக்குதுங்க, அதை தயவு செய்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன செய்யல, அதை கேட்கவே இல்லை. அப்படியே இருக்குது. நாட்கள் கடந்து போகுது. இவங்களுக்கு என்னன்னா, சபை எப்படியாவது அந்த இடத்துல இல்லாமல் பண்ணணும், அந்த சபை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், சபை எப்படியாவது நடத்த விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இந்த விண்டு மில்காரவங்களுக்கு. வேணும்னே அங்கே இடத்த வாங்கி சபை கட்டினதுக்கப்புறம் விண்டு அந்த வச்சு தேவையில்லாத காரியங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பாஸ்டர் எத்தனையோ முறை போய் சொல்லி பார்த்தாரு, அவங்க கேட்கவே இல்லை. ஒரே ஒரு காரியம் தான் பண்ணார், ஒரு ஜெபத்தை போட்டு விட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, பெரிய ஒரு தொல்லையாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல, நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து செஞ்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் ஒரு ஜெபத்தை போட்டு விட்டார். கொஞ்ச நாள் தான் அந்த விண்டு ஓடாமல் அப்படியே நின்றுச்சு. ஓடாமல் நின்றனால ரிப்பேருக்காக ஆள் கூப்பிட்றாங்க, ஆளும் வர்றாங்க, ரிப்பேரும் பண்ணுறாங்க. மறுபடியும் ஓடுது, மறுபடியும் நிற்கிது. மறுபடியும் ஆளை கூப்பிட்றாங்க, மறுபடியும் ரிப்பேரை பார்க்குறாங்க. ஓடுது நிற்கிது. ஆனால் பாஸ்டருக்கு ஒரு நம்பிக்கை, நீங்கள் என்ன வேணால் ரிப்பேரை பார்த்துக்கோங்க, எத்தனை டைம் வேணால் ஆளை கூப்பிட்டுக்கோங்க, நான் ஒரு பெட்டிஷனை நான் மேலே போட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. நாட்கள் கடந்து போச்சு. கடைசியாக அந்த விண்டு ஓடவும் இல்லை, அந்த இடத்துலேருந்து அதை எடுக்கவே செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போது தேவன் அவருக்கு கொடுத்த நல்வார்த்தை, தேவன் சபையை குறித்து அந்த ஊழியக்காரர்கிட்ட பேசின அந்த வாக்குத்தத்தம், அது ஒரு நாளும் வீணாகலை. கர்த்தர் அந்த நல்வார்த்தையை நிறைவேற்றினவராக இருக்கிறார். ஒருவேளை சொப்பனம் மூலமாக, ஒருவேளை தரிசனங்கள் மூலமாக, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை மூலமாக
சபைக்கு எத்தனையோ நல்வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர் விரோதமாகவும் எழும்பலாம். ஒன்று நிச்சயம், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் தேடியும் நாம் காண மாட்டோம். சபைக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்களை தேடியும் நான் காண மாட்டோம். சீக்கிரத்தில் சபை வளரப்போகிறது. சீக்கிரத்தில் கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறப் போகிறது. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாக இந்த சபைக்கு கொடுத்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 2026வது வருஷத்தில் எங்களுடைய சர்ச் ஆஃப் காட் சாந்தூருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், இந்த வருஷ வாக்கு தத்துவம் இந்த வசனம். வாசிக்கலாம் சிஸ்டர். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. சீக்கிரமா முடிச்சிடுறேன். இந்த யோசேப்புக்கு இந்த சகோதரர்கள் அவனை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு தீமை செய்கிறாங்க, அப்படிதானே? அவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. ஆனால் இப்போ யோசேப்புடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அந்த சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தது போல, அந்த நல்வார்த்தையை கர்த்தர் கொடுத்தது போல, யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து யோசேப்புக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவனை வணங்குகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ தான் இந்த வசனத்தை சொல்கிறார் யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, நீங்கள் என்னை குழிக்குள்ளே தள்ளிங்க, நீங்கள் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க பண்ணீங்க, நீங்கள் எனக்கு விரோதமாக எழும்பினீங்க. ஆனால் ஒன்று உண்மை, நீ எனக்கு விரோதமாக தீமை செஞ்ச, கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை சபைக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக தீமைகள் செய்ய எத்தனை பேர் எழும்பலாம், அநேகர் நமக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், எத்தனை பேர் எழும்பினாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றாரு, வெகு ஜனங்களை காக்கும்படியாக தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொன்னா, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபை மூலமா அநேக ஜனங்கள் காக்கப்பட போறாங்க. இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப போறாங்க. இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேகரை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, யோசேப்புடைய சொப்பனங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படின்னா, யோசேப்புக்கு கொடுத்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படின்னா, என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைக்கு கடந்து வந்தாலும் சபைக்காக எனக்காக கொடுத்த நல்வார்த்தையை என் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த 18வது நாளில் நீங்கள் சபையில் பேசியிருக்கிறீங்க, சபைக்காக பேசியிருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த நல்வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் அது நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டவரே. காலங்கள் தாமதமானாலும், காலங்கள் கடந்து போனாலும், அதற்கான சூழ்நிலையே இல்லைன்னாலும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே.
குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. மீண்டுமாக ஆமே ஆமே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா. சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆமென். கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதான எல்லா வார்த்தைகளும் அது ஒரு குறித்திட்ட காலத்திற்கு நன்மையாய் முடிய பண்ணும் பொருட்டு அதை எனக்கு வெகு காலத்துக்கு முன்பே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, அதை நன்மையாய் முடிய பண்ணினீர். எப்படி பார்ப்போம் என்று, எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக அதை நன்மையாய் முடிய பண்ணினீர். தேவ சமூகத்தில் ஆவியானவரே, நாங்கள் கேட்டதான, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான உடைய சத்திய வசனத்துக்காக ஸ்தோத்திரம்பா. எப்படி, எப்பொழுது, எந்த நிலையில், என்றைக்கு, எந்த காலத்தில், எந்த வயதில் என்று பல கேள்விகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வார்த்தையை குறித்து எங்களுக்கு இருந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் நீர் மாத்திரமே. எஸ், கண்களை மூடி நாம் கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர், நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தீமைக்காக அல்ல, அது தீமைக்காக அல்ல, அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறீர், அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறீர், அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறீர். கேளுங்க தேவசம், அதை நன்மையாய் முடிய பண்ணுங்கப்பா. என் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நன்மையா முடியட்டும்னு சொல்லி கேளுங்க. என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நன்மையா முடியணும், நன்மையால் நிறைவேற்றப்பட வேண்டுமே. ஸ்தோத்திரம். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், எல்லா வார்த்தையும் வெறுமையாய் திரும்பி வந்ததல்ல, அனைத்து வார்த்தைகளும் தீமைக்காய் சொல்லப்பட்டது அல்ல, அனைத்தும் நன்மைக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. எஸ், எங்க வாழ்க்கையில அப்பா சபைக்காக செபிக்கிறேன். எங்கள் சபையின் மேல் கர்த்தர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும்
நன்மையாய் முடிய பண்ணுவீராக. அதை நன்மையாய் முடிய பண்ணுவீராக. எஸ், இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அதை நன்மையாய் முடிய பண்ணுங்க. அதை என்றால் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அது காத்திருக்கிறதா இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருப்பதா இருக்கலாம், எதிர்பார்த்ததா இருக்கலாம், கர்த்தர் சொன்னதா இருக்கலாம், ஜனங்கள் சொன்னதா இருக்கலாம். யார் எதை சொல்லி இருந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுங்க. நன்மையா முடிய பண்ணுங்க. சொன்னதை செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அநேக அரிக்கட்டுகள் தாழ கடந்தாலும் என் அரிக்கட்டை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீர் மட்டும்தான். அன்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அரிக்கட்டை நிமிர பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். வெகு காலத்துக்கு முன்பாகவே என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் இருக்கிறபடியினால் வருகிற நாட்கள்ல வருகிற காலகட்டங்கள்ல எப்படி நிறைவேறும் என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக எங்கள் அரிக்கட்டை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ண போறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தையை ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாய் சுமந்து கொண்டிருக்கிறதான எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். நன்மையை முடிய பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். எஸ், எங்கள் சபையில் கடந்த 2 நாட்களும் உமது வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உமது ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உமது ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நேற்றைய தினத்தில் கட்டப்படுவேன் என்று பேசினேன். இந்த நாட்களை நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று பேசுகிறேன். எஸ் ஆண்டவரே, எங்களை கட்டுகிறவரும் அதை நன்மையாய் முடிக்க பண்ணுகிறவரும் நீர் ஒருவர் மாத்திரமே. அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஊழியர்காரருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில், அவங்களுடைய ஊழியத்தில், அவங்க குடும்பத்தில் கர்த்தர் நன்மையானதை முடிய பண்ணுங்க. அதை நன்மையாகவே மாற்றுங்க. வருகிற காலகட்டத்தில் எதையெல்லாம் சந்திக்க இருக்கிறார்களோ அதை அனைத்தும் நன்மையாகவே கர்த்தர் முடிய பண்ணுங்க. அனைத்தையும் நன்மையா முடிய பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் கடந்து போகிற பாதை, கடந்து போகிற பிரயாணம், கடந்து போகிற ஊழியம் அன்று எல்லாவற்றிலும் கர்த்தர் அதை நன்மையாகவே முடிய பண்ணுவீராக. நன்மையாகவே முடிய பண்ணுவீராக. அவருடைய மனைவிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2வது பிள்ளைக்காக கர்த்தர் ஆண்டவரே சகோதரர் இணைத்திருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இணைத்திருக்கிறீர், ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, சகோதரிக்காகவும் அவர் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நன்மையாய் முடிய பண்ணுங்க. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை உனக்கு திரும்ப தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணினவர் அல்லவா? முந்தினதை பார்க்கிலும் நற்சீரை பெற பண்ணுவீராகனு செபிக்க கர்த்தர் கிருபையா நடத்துங்க. பூரண சுகம், ஆரோக்கியம், பலன், பிரயாணங்களில் பலன், ஆண்டவரே தனிமையில் பலன், எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனை உண்டு பண்ணுவீராக. டிபாபாக்காக ஸ்தோத்திரம். பென்சி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆசீர்வதிங்க. இயேசுவானர் வளர வளர தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தது போல மகள் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஊழியரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கண்களை எடுத்துப்பார். நீ பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தொடர்ந்து நடத்துங்கப்பா. சபையை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் கிரியை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.